அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ என்பது மிக முக்கியமான பதிவு. அனைவரும் முழுவதுமாக கேட்டு இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். புனிதமிக்க நோன்பு கடமையாக்கப்பட்ட ரமலான் மாதத்தில் நாம் இருக்கின்றோம். நோன்பு வைக்கின்ற நாம் நம்முடைய அறியாமையின் காரணத்தினாலும் பேணுதல் இல்லாத காரணத்தினாலும் நம்முடைய நோன்பை நாம் பாழாக்கி விடுகின்றோம். பெரும்பாலும் நாம் சஹருடைய நேரத்தில் உணவு சாப்பிடுகின்ற பொழுது பாங்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுதும் சாப்பிட்டு கொண்டிருப்போம். சில வேளை லா இலாஹ இல்லல்லா என்ற பாங்கினுடைய கடைசி வார்த்தை வரையுமே அந்த டைம்ல ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம். ஆனால் இது நோன்பை நமக்கு முறித்து விடும், பாலாக்கி விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலா உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னால், தஹஜ்ஜத் நேரத்தில் பாங்கு சொன்னால், குலு வஷ்ரபு நீங்கள் குடிங்கள், சாப்பிடுங்கள். ஆனால் ஃபஜ்ருடைய நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னால், வலா தஅக்குலு வலா தஷ்ரபு நீங்கள் குடிக்க வேண்டாம், நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருனுடைய பாங்கு என்பது சஹருனுடைய முடிவை நமக்கு, அந்த நேரத்தினுடைய முடிவை நமக்கு காட்டுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது பாங்கு சொன்னால் நீங்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்துங்கள், சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பாங்கு என்பது உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற தஹஜ்ஜுடைய பாங்கு என்பதாக நமக்கு ஹதீஸினுடைய ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஜும்ஹூருல் உலமா என்று சொல்லுகின்ற ஒட்டுமொத்த மார்க்க மேதைகளும் நபவி இமாம் போன்ற பெரும் பெரும் மார்க்க மேதைகள் நமக்கு சொல்லித் தருகின்ற விளக்கம் என்னவென்றால், ஹதீஸினுடைய ஆய்வு என்னவென்றால், ஒருவர் சாப்பிட்டு கொண்டு இருக்க பாங்கினுடைய ஓசையை கேட்டுவிட்டால் அவர் அப்படியே அந்த வாயில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து விடட்டும். காரணம், பாங்கினுடைய ஃபஜ்ரு பாங்கினுடைய ஓசை என்பது, அது கேட்பது என்பது சஹருனுடைய முடிவு நேரத்தை காட்டுகிறது. அப்படி இருந்தும் அவர் தெரிந்தும் சாப்பிட்டால் அவருடைய நோன்பு என்பது பாத்திலாகிவிடும், பாலாகிவிடும் என்பதாக நமக்கு பெரும் பெரும் மார்க்க மேதைகள் நமக்கு ஹதீஸினுடைய ஆய்வில் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹுவும் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் இரவு முழுக்க சாப்பிடுங்கள், ஆனால் ஹைத்துல் அபியல் என்கின்ற அந்த ஃபஜ்ர் நேரம் வரை என்பதாக நமக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். ஆகையால் நாம் சஹர் நேரத்தில் மிக கவனமாக இருந்து நாம் நோன்பு வைக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. நம்முடைய நோன்புகளை அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.